துரைமுருகன் இப்படி பேசுறாரு, சேகர் பாபு இப்படி பேசுறாரு. இது சபையில வந்து பெரிய பிரச்சனை ஆகுது. இந்த திரு வேல்முருகன் கோவப்படுறாரு. இதெல்லாம் அவருக்கு சிஎம்க்கு தெரியுதுல்ல. அதை சமாதானப்படுத்த வேண்டிய வேலையை திரு வேல்முருகன் எடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஆ. ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஒரு கூட்டணியில இருக்காரு. ஒரு கூட்டணி கட்சியின் தலைவர் அவரு. நம்ம கொஞ்சம் நம்மளுமே கொஞ்சம் நிதானத்தோட அவர அணுகலாம். இந்த கூட்டணி எதுவும் சிக்கலாயிடக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம்ல. இல்ல, அது துரைமுருகனுக்கு அந்த அக்கறை இல்லையா? நீங்க பாமக 100% அதிமுக போகுது. பிஜேபியோட போகுது. பாமக 2 பாமக 7 பாமக கிடையாது சார். நீங்க குருமூர்த்தி இல்ல. பாமக எது உண்மையான பாமக? அன்புமணி பாமக தான். ஐயா மருத்துவரு, மூத்தவரு. அவரு 87 வயசாச்சு. ஆமா. இப்போ பைபாஸ் சர்ஜரி 100 ஆண்டு கால வாழணும். எனக்கு அவர் தலைவர் தான். ஆமா. ஐயா சரியா? ஆனா கட்சி, ஆட்சி, அதிகாரம் எல்லாம் முழுசா எங்க வந்து சேர்ந்துருச்சு? அன்புமணிட்ட. இன்னைக்கு டெல்லியிலிருந்து வந்த அமித்ஷாவுடைய பிரதிநிதி பாண்டா யாரை பார்த்தாரு? அன்புமணிய. அப்போ அதுதான் உத்தரவு. பட் ஐயாவும் கூட இருந்தா தானே அது ஒரு ஐயா கூட இருக்காம பக்கத்து வீட்டுல இருக்க போறாரு. ஐயாவும் பாமக தான். ஜி.கே. மணி, அருள் 2 பேரும் திமுக போறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, தேர்தல் வருகிற பொழுது பாருங்க, எழுதி வச்சுங்க. திமுக வேட்பாளர், மேட்டூர் வேட்பாளர் ஜி.கே. மணி, அருள் சேலம் திமுக வேட்பாளர். கண்டிப்பா அன்புமணி சீட்டு தர மாட்டாரு. அன்புமணி தான் கட்சி. இப்போ முதல்ல எடப்பாடி என்ன சொன்னாருன்னா, உங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்கினாரு. இப்போ அப்பாவை நான் பாத்துக்கிறேன்ட்டாரு. யாரு? எடப்பாடி. அப்பாவை நான் பாத்துக்கிறேன். அமித்ஷா சொல்லிட்டாரு, அப்பாவை நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க நாங்க சொன்னபடி கேட்டுட்டு எங்க கூட இருங்க. இப்படி முடிவுக்கு வந்துருச்சு. அதனால ஜெகத் ரட்சகனும் துரைமுருகனும் பாமகவை திமுக கொண்டு போய் வலுவா இருக்கிற போதே கூட சேர்க்க முடியலையே. அப்பா மக 2 பேரும் ஒன்னா இருக்கும் போதே கூட சேர்க்க முடியலையே. எடப்பாடி பர்ச்சேஸ் பண்ணிட்டாரா? ஜெயலலிதா பர்ச்சேஸ் பண்ணல. அதுக்கும் வேல்முருகன் சண்டை போடுறது என்ன? இல்ல, வேல்முருகன் பாமக வந்தா இல்ல, அதுக்கு என்ன காரணம்னா, பாமக அதிமுக பக்கம் வந்த பிறகு நீங்க அந்த பகுதிக்கு போறதுக்கு ஒரு ராமதாஸ், குட்டி ராமதாஸ் வேணும்ல. யார் அவரு? அவர்தான் வேல்முருகன். சரி, அந்த மக்கள் நீங்க ராமதாஸுக்கு எதிராக ராமதாஸுடைய சிஷிய வேணும். அன்புமணி அல்ல, வேல்முருகன். அவரு கார்ப்பரேட் தலைவர். யாரு? அன்புமணி. இவரு கார்ப்பரேஷன் தலைவர். ஏழை எளிய மக்கள், உழைக்கிறவன், போறவன், வர்றவன் எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு வேல்முருகனுக்கு எல்லா பேரும் தெரியும். அந்த ராமதாஸோடு இருந்த காலத்தில் வன்னியர் பெல்ட்டில் இன்னைக்கு அன்புமணி இல்லாம அந்த இடத்துல வேல்முருகன் இருந்தா பாமகனுடைய வாக்கு சதவீதம் 10%.